ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்னோடய ஸ்மால் கார்டனோட அப்டேட்டும் அப்புறம் வந்து பிலோ 100 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்க மீஷோ ப்ராடக்ட்டும் தான் இதில் வந்து பார்க்க போகிறோம். அப்படியே ஒரு குர்த்தி ரிவ்யூமே கொடுத்துருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து எப்படியோ முளைச்ச ஒரு மிளகாய் செடியிலேருந்து முளைச்ச ஒரே ஒரு மிளகாய். இது இப்போ கொஞ்சம் பூ விட்டு பிஞ்சு பிடிச்சிருக்கு, காய் பிடிச்சிருக்கு. 2 காய் இருந்துச்சு. நான் ஊர்லேருந்து வரும்போது பார்த்தேன். அதே மாதிரி எப்படியாவது விதை கொட்டி முளைச்ச ஒரு தக்காளி செடி, அதுவுமே நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. குரங்கு பறிக்காமல் அப்படியே வச்சுருந்தா ஓகே தான். நானாக விதை போட்டு வச்ச ஒரு மிளகாய் செடியிலையும் ஒரு தக்காளி செடியிலையும் ஒரு காய் கூட வரல. அதெல்லாம் சுத்தமாக வரவே இல்லை. செடி மட்டும் தான் இருந்துச்சு, பூ பூத்ததோடு சரி. பட் இது எப்படி முளைச்சிச்சின்னா இதெல்லாம் நான் இதுலேருந்து நிறைய காய். அந்த மிளகாவுமே சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் இந்த ரோஸ் எல்லாமே இலையெல்லாம் கொட்டி புதுசாக வந்து துளுக்க ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸுமே இருக்கும். இது வந்து கல்யாணத்துக்கு கொடுத்தது. அதை நம்ம செடி தொட்டியில் வச்சோம். அதுவுமே நான் ரொம்ப கொடுக்காது, அப்பப்போ ஒரு 1-2 பூ கொடுத்துட்டே இருக்கும். இந்த செம்பருத்தி செடி ஃபுல்லாகவே மாவு பூச்சி இருந்துச்சுன்னா இதை ஃபுல்லாகவே வெட்டி விட்டுருந்தேன். இப்போ நல்லா தளத்தில் துளுத்து வந்திருக்கு. துளுத்து வந்தாலுமே அந்த மாவு பூச்சி வந்து போகவே மாட்டேங்குது. இந்த மாவு பூச்சிக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியவே இல்லை. யாருக்கா தெரிஞ்சிச்சுன்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொட்டியில் தானே வச்சுருக்கோம். ஸோ ரொம்ப நம்ம கேர் பண்ணலைன்னா அது டக்குன்னு உடனே எதுவாக இருந்தாலும் அஃபெக்ட் ஆகிடுது. இந்த வெத்தலை செடி வந்து நான் வாங்கிட்டு வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்குது. இதோட சைஸே இவ்வளோதானான்னு தெரியல. பட் நான் ரீசெண்டாக இப்போ வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு இன்விடேஷன் வைக்க போயிருந்தேன். அவங்க வீட்லேயுமே பார்த்தா அந்த செடி வந்து இவ்வளோ தான் இருந்துச்சு. ஒருவேளை இந்த வெத்தலையோட ரகம் வந்து இவ்வளோ தான் வளர்ச்சியே போகலன்னு நினைக்கிறேன். கனகாமரமே பெருசாக எந்த வளர்ச்சியும் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டு விட்டுருக்கோம். அதுலேயுமே இந்த நிறையா உட்காந்துருக்கு. மருதாணி செடி கொஞ்சம் நல்லா பெருசாக வளர்ந்துச்சு. ஊருக்கு போயிட்டு தான் மருதாணியில் உள்ள இலையெல்லாம் உருவிட்டு திருப்பி ட்ரிம் பண்ணி விட்டோன்னா அந்த தொட்டிக்கு தகுந்த மாதிரியே அது வளர்ந்துக்கும். வேணுங்கிறது வந்து பறிச்சுக்கலாம். சுத்தமாகவே இந்த ஜாதி மல்லி செடி வந்து போயிடுச்சு. அதில் வந்து இந்த கற்பூரவள்ளி விதை கொட்டி முளைச்சிருக்கு. அதுலேயும் இந்த நித்திய கல்யாணி இது எல்லாமே தானாக காற்றுல பரவே விதை கொட்டி முளைச்சிருக்கு. இது எல்லாமே கருகி போயிட்டு இந்த கருகின பகுதி அப்புறம் இந்த மொட்டு விட்ட பகுதி இது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டு இது திருப்பி துளுக்குதான்னு பார்க்கணும். இதுதான் என்னோடய ஸ்மால் கார்டனோட அப்டேட்டு. இந்த பச்சை மிளகாவுமே நான் பறித்து பத்திரமா வச்சுக்கிட்டேன். வாங்க மீஷோவில் இப்போ 100 ரூபீஸ்க்கு என்னென்ன ப்ராடக்ட் வாங்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மினி ஒயர் ப்ரஷ்ஷு செட்டு. இதில் வந்து 3 செட்டு வந்துச்சு. இது 3மே வந்து நல்ல குவாலிட்டி. இது வந்து நம்ம இந்த கேஸ் இருக்கும்ல, அது கீழே பால்லாம் ஊற்றுச்சுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் இது மாதிரி ரொம்ப கொஞ்சம் இடுக்காக இருக்கிற இடங்களில் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு வந்து இந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஷார்ப்பாகவே இருந்துச்சு. இதோட கோடுமே வந்து நான் இந்த வீடியோலேயும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வந்து 98 ரூபா, அதாவது 98 ரூபீஸ். இது வந்து கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கினேன். இதே நம்ம வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருந்தால் இன்னுமே ஒரு 10 ரூபா வந்து குறைஞ்சிருக்கும். செகண்ட் ப்ராடக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர் ஒயர் டிஸ்க்லாத் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 10 வந்து இருந்துச்சு. 10மே நல்ல குவாலிட்டியாகவே இருந்துச்சு. இதில் ஆல்ரெடி நான் ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் வந்து இது வந்து ஒரு 3 மாதம் வந்து நல்லாவே உழைக்கிது. சூப்பர் நல்ல குவாலிட்டினே இது சொல்லலாம். இதோட ரேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 89 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். அது இதுவுமே கேஷ் ஆன் டெலிவரி தான். நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியிருந்தால் இதை விடவே இன்னும் 10 ரூபா வந்திருக்கும். இதோட கோடுமே வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன். இது உண்மையிலேயே நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. 10ங்கிறது வந்து ரொம்பவே ஒர்த்தாக தான் இருந்துச்சு. இது மேக்ஸிமம் வந்து 3 மந்த் நல்லாவே உழைக்குது. இதோட சேர்த்து ஒரு தேங்கிங் கார்டுமே கொடுத்துருந்தாங்க. இதோடய சேர்த்து அதுவுமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் அதையுமே உங்களுக்கு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வால் ஹூக்ஸ். இப்போ வந்து ரெண்டல் ஹவுஸ் லீஸ் ஹவுஸில் உள்ளவங்களால எப்போ பார்த்தாலும் ஆணி அடிக்க முடியாதுல்ல, அதனால எல்லாருமே வந்து இந்த வால் ஹூக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த ஹூக்ஸ் வந்து வாங்கி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்கிட்ட தீர்ந்து போனதுனால திருப்பி ஆர்டர் பண்ணியிருந்தேன். 10 வந்து இருந்துச்சு. இதோட கோடுமே வந்து இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபா. கேஷ் ஆன் டெலிவரியில் தான் வாங்கினேன். இது வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். நான் ஆல்ரெடி இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன். இது நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இதில் நம்ம தைரியமாக எந்த ஃபோட்டோஸ் வேணாலுமே ஒட்டிக்கலாம். இதோட கோடுமே உங்களுக்கு நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட் என்னென்னா இது வந்து ஒரு மேனுவல் ஜூஸர். இது கூட நான் ஒர்த்தாக இருக்குமோ எப்படி இருக்குமோ என்னமோன்னு நினச்சிட்டு வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நாங்கள் தான் பழக்கடை வச்சுருக்கோம். அதனால் அடிக்கடி நம்ம வீட்டில் நிறைய பழம் இருக்கும். அதில் வேஸ்ட்டாக போதா, மிக்சியில் ஜூஸ் போட்டால் அந்த சீடோடு அரைச்சிருந்தா வேஸ்ட்டாக போகிறதுனால இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து மாதுளை ஜூஸ் அப்புறம் வந்து நம்ம திராட்சை இது எல்லாமே வச்சு அதுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் கூட கொஞ்சம் பிளாஸ்டிக் வந்து எதுவும் பேடாக இருக்கும்னு நினச்சி ஃபீல் பண்ணேன். பட் நல்ல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இது வந்து நல்லா குட்டாகவே இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 99 ரூபா. கோடுமே வீடியோவில் கொடுத்துருக்கேன்.
நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மீஷோல வந்து 275க்கு வாங்குன குர்த்தி இது வந்து ட்ரிபிள் எக்ஸ் நான் வந்து போட்டிருந்தேன். நீங்க வந்து டபுள் எக்ஸ்எல், எக்ஸ்எல் போடும்போது இன்னுமே வந்து ரேட் வந்து உங்களுக்கு கம்மியாகும். இதோட கொடுமை டிஸ்கிரிப்ஷனில குடுத்துருக்கேன். குவாலிட்டி வைஸ் இது ரொம்பவே குட்டா இருந்துச்சு. அந்த ரூ. 275 ரூபாய்க்கு. அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா, இது என்னோட மாமியார் வீடு. இங்க வந்து சாமி இடத்துக்கு கீழ வந்து கொஞ்சம் பழைய காலத்து கட்டடங்கிறதுல செவுரு இப்படி இருந்துச்சு. இது வந்து இப்ப கல்யாணம் இருக்குதுல்ல நம்ம வீட்ல. ஸோ ஓகே அத மறைக்கிறதுக்காக இது வந்து மீஷோல ஆர்டர் பண்ண ஒரு ஸ்டிக்கர் தான். இதோட ரேட்டும் எனக்கு தெரியல. கோட் நம்பரும் எனக்கு தெரியல. ஏன்னா பிகாஸ் வந்து இது வந்து என்னோட பிரதர் இன் லா தான் ஆர்டர் பண்ணியிருந்தான். இத வந்து சாமி இடத்துக்கு கீழ ஃபுல்லாவே அட்டாச் பண்ணிட்டு, நாங்க ஒரு மீனாட்சி படம் இருந்துச்சு. கேலண்டர் படம். அதையுமே அதில வச்சுட்டு ரொம்ப அழகா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய். கீப் வாட்சிங். தேங்க் யூ.